நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. அம்புஜவல்லியுமே தாரமென்று வந்தாள், உனது நெஞ்சில் தாயும் அவளே வலப்புறம் நின்றாள். கேசவன் உன்னிடத்தில் ஆசை கொடி உரைப்பேன், அசைவினிலே தரணிதனை பாசம் கொண்டு நிறைப்பாய். சந்திரனின் சாபம் தன்னை நீயும் என்று முடித்தாய், திரௌபதியும் உன்னை எண்ணி கூந்தல் தன்னை முடித்தாள். பெருமாள் உன் பெருமை சொல்லி உனது அடியில் கிடப்பேன், திருமால் உன் அருமை சொல்லி தினமும் உன்னை துதிப்பேன். மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. வல்லியுமே தாரமென்று வந்தாள், சரங்கபாணி நினைவினிலே தாயும் அவள் நின்றாள். ஒப்பிலி அப்பனுமாய் நீயும் அங்கு வந்தாய், அழகு கோடி வசுந்தரையை திருமணம் செய்தாய். தஞ்சையிலே அசுரன் தன்னை நீயும் அன்று அழித்தாய், பஞ்சனையை பாம்பு மேலே நீயும் அன்று படுத்தாய். பொதுவாக நீயும் அங்கே கிழக்கு நோக்கி இருந்தாய், சிவிராஜன் காண எண்ணி மேற்கு நோக்கி நகர்ந்தாய். மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. ராகாதிரோகான் சததானுசக்டான் அசேஷகாய பிரதிதானுசேஷான் யோ பூர்வ வைத்தியாய நமோஸ்து தஸ்மை. காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனூர், நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். வேய் நின்ன தோல் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்ன, ஏச நின்ன எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம், விஜயகோடி விமானம், ஆதிசேஷன்ல பெருமாள் சயனம், திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் மங்களாசாசனம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, அரக்கன் மண்ணூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து, அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார், இன்னார் தூதரன நின்னார் எவ்வுள் கிடந்தானேன்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள், நாகத்தனை அரங்கம் பேரன்பில்,
ஆகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் அணைப்பால் கருத்தனாவான் திருமைஷையாழ்வார் மங்களாசாசனம். ஒலிக்க மங்களவாத்தியம் முழங்க மாதவன் தந்தேவியருடன் மகிழ்வுடனே வீற்றிருக்க மண்ணுலகம் யாவினிலும் மங்களம் நிறைந்து நிற்க மங்கள ரூபம் கொண்ட மாலவன் குணசீலனுக்கு மண்ணுலகம் யாவினிலும் மங்களம் நிறைந்து நிற்க மங்கள ரூபம் கொண்ட மாலவன் குணசீலனுக்கு நீராஞ்சனம் நீராஞ்சனம் ஸ்ரீபூமி நீலாசமேத ஸ்ரீனிவாசனுக்கு நீராஞ்சனம் நீராஞ்சனம். உலகமெல்லாம் உயர்வுறவே உன்னதமன கோலம் கொண்டு உவகையுடன் வீற்றிருக்கும் உலகளந்த நாதனுக்கு உலகமெல்லாம் உயர்வுறவே உன்னதமன கோலம் கொண்டு உவகையுடன் வீற்றிருக்கும் உலகளந்த நாதனுக்கு எங்கள் இல்லங்கள் எங்கும் மங்களம் நிறைந்து நிற்க ஏழுமலை வாசனுக்கு எழிலான கற்பூர எங்கள் இல்லங்கள் எங்கும் மங்களம் நிறைந்து நிற்க ஏழுமலை வாசனுக்கு எழிலான கற்பூர நீராஞ்சனம் நீராஞ்சனம் ஸ்ரீபூமி நீலாசமேத ஸ்ரீனிவாசனுக்கு நீராஞ்சனம் நீராஞ்சனம் இங்கு வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்திலே சாலிகோத்திர மகர்ஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். இந்த சாலிகோத்திர மகர்ஷி என்றவர் இமயமலையில் தபசிருந்து அங்கிருந்து பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லி ஒரு வானொலியில் ஒரு ஒலியில் கேட்டு அங்கிருந்து இங்கே வந்து இந்த வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில் தபஸ் கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் ராமர் காலகட்டத்திலே அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது ராமருடைய சீத்தை பக்கத்தில் இல்லாததால் சொர்ணத்தில் விக்கிரகத்தை பண்ணி பிராண பிரதிஷ்டை செய்தார். பிறகு தாயார் சொப்னத்தில் கேட்டு என்னை எந்த காரியத்துக்கு கொண்டு வச்சிருக்கார்கள், நான் காரியமும் காரணமாக இந்த க்ஷேத்திரத்திற்கு வருவேன், வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வருவேன், அந்த இடத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டு 2 பேரும் சேர்ந்திருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதா சத்தியம் பண்ணி கொடுத்தார். அதுபடியே இங்கே வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்திலே சாலிகோத்திர மகர்ஷி என்பவர்
தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு சாயங்காலம் தேனும் கலந்து தினமாக கொடுத்து இங்கே வந்து உள்ளே வந்து படுத்துக்கிறது உள்ளே ஆகாரம் கேட்குறார். உடனே பெருமாள் ஆகாரம் கேட்டோடனே ரிஷி வந்து தேனும் கலந்து தினமாக கொடுத்து அதை சாப்பிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிறது எனக்கு படுத்துக்கிறது இடம் கொடுங்க கேட்குறார். ஆசிரமத்தை உள்ளே போய் படுத்துக்கொண்டே உடனே பெருமாள் எவ்வுள் கேட்குறார். அதான் இந்த திரு எவ்வுள் நாமகரணம். அதே மாதிரியே உள்ளே படுத்துருந்து அந்த வருஷம் திருப்பியும் போயிடுறார். பெருமாளுடைய கடாட்சியம் கிடைக்காதனால திருப்பியும் ஒரு வருஷ காலம் திருப்பி இங்கே இருந்து தபஸ் பண்ணி அடுத்த வருஷம் அதே மாதிரியே வயசானவராக வந்து பசிக்கிறது ஆறுகட்டு ரேஷுங்கிறத திருமணம் கொடுத்து அதை வந்து ஒரு பாகத்தை அவருக்கும் அவருடைய பாகத்தையும் அவர் பத்னி பாகத்தையும் அவருடைய பாகத்தையும் சாப்பிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது இடம் கொடுங்கிற அதே மாதிரியே அந்த உள்ளே போய் பார்த்தா எவ்வுள் என்ற கிரகத்தில் ரிஷியோட ஆசிரமத்தில் போய் சயனிச்சுக்கிறார். மற்ற நாள் தையம்மாவாசை காலை பெருமாள் சேவசாய்க்கு ஆதிசேஷனில் சேவசாச்சு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்றார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எப்படி வந்து படுத்துட்டு இருக்கியோ அப்படியே படுத்துட்டு இருக்கபடியே உனக்கு சேவசாய்க்கணுன்றார். அப்புறம் பக்தாக்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாலும் சந்தானம் சம்பத்தி வியாதி நிவாரணம் வேணும். அதாவது இந்த குளத்தில் வந்து வெள்ளமோ பாலோ குறைக்கிறதோ ஸ்நானம் பண்ணுறதோ உப்பு பாதத்தில் உப்பு மிளகு சேர்க்கறது உண்டியில் உருவங்கள் சேர்க்கறது அந்த மாதிரி என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை சேர்த்தாக்கா அவளோட வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி ஓம் ஓம் நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரி ஓம் நாராயண நாராயண ஜய கோபால ஹரி அருள்வாய் வெங்கடரமணா நீ அருள்வாய் வெங்கடரமணா அழியாத செல்வம் யாவும் அகல நிலை கொண்டு ஆனந்தம் கண்டிடவே நீ அருள்வாய் வெங்கடரமணா அழியாத செல்வம் யாவும் அகல நிலை கொண்டு ஆனந்தம் கண்டிடவே நீ அருள்வாய் வெங்கடரமணா
அருள்வாய் தெவிட்டாத உந்தன் நாமம் தினம் பாடும் வரமருள்வாய் தெரியாது நாம் செய்த பிழையாவும் பொறுத்தருள்வாய் தெவிட்டாத உந்தன் நாமம் தினம் பாடும் வரமருள்வாய் தேவாதி தேவரெல்லாம் தினம் போற்றும் தேவமையா தேவாதி தேவரெல்லாம் தினம் போற்றும் தேவமையா தேடிய ஓடி வந்தேன் திருக்காட்சி தந்திடுவாய் அருள்வாய் வெங்கடரமணா தேவாதி தேவரெல்லாம் தினம் போற்றும் தேவமையா தேடிய ஓடி வந்தேன் திருக்காட்சி தந்திடுவாய் அருள்வாய் வெங்கடரமணா அழியாத செல்வம் யாவும் அகல நிலை கொண்டு ஆனந்தம் கண்டிடவே நீ அருள்வாய் வெங்கடரமணா வெங்கடரமணா வெங்கடரமணா. இங்கே வந்து மூலவருக்கு வந்து காஷாய வஸ்திரம் வெள்ளையினால் வெள்ளையும் சிகப்பும் கலந்த காஷாய வஸ்திரம் தான் ரிஷி பெருமாள் சாத்தின்னு இருக்கார். இந்த தை மாதம் குளிர்காலத்தில் வந்து பெருமாள் சயனிச்சிட்டதுனால எதனா வஸ்திரம் போர்வை கொடுன்னு சொல்லி கேட்டு அந்த ரிஷி கொடுத்த மர உரியை கொடுக்குறார். வெள்ளையும் சிவப்பு கலந்த மர உரியை கொடுத்து அதை சாத்திட்டு பெருமாள் படுத்துட்டுறார். அதனால் பப்புளி திப்டின்னு பேர் அதற்கு. வரும் பிரார்த்தனைக்கு வரலாம் இங்கே வந்து அந்த வஸ்திரத்தை நித்தியம் புது புது வஸ்திரமாக காத்தால பெருமாள் சமர்ப்பிச்சுக்கிறார். அந்த வஸ்திரம் சாத்தினாக்கா அவள் என்ன காரியங்கள் மனதில் நினைக்கிறாளோ கல்யாணம் சந்தானம் யாதினி என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ பிரார்த்தனையெல்லாம் பூர்த்தி பண்ண சொல்லி ரிஷிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அதே மாதிரியே பக்கத்தில் இந்த ஈக்காடுன்ற கிராமம் தாயாருடைய பிறந்தான் தர்மசேன மகாராஜாவோட புத்திரி. இங்கே தாயார் இங்கே அவதாரம் பெருமாளும் தாயாரும் குளத்தில் புஷ்பம் பறிக்க வந்து சேர்த்து சேவிக்கிறார். சேரும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான் பெருமாள் கேட்குறார். எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் ஈக்காடுன்ற கிராமத்தில் தர்மசேனபுரம்னு இருக்குது அங்கே ராஜாவை போய் கேளுக்க சொல்லி அந்த இடத்துல போய் ராஜாவை பார்த்து பெருமாள் பரிவாரத்தோடு போய் கேட்குறார். எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு இருந்தாலும் எங்களுடைய குலதெய்வமான வைத்திய வீரராகவன் படுத்துட்டு இருக்கார் அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்கேயே இருந்து இங்கே வந்து பெருமாள் இங்கே சொல்லி கேட்குறார். அப்படியே இங்கேயே அன்றைக்கி ராத்திரி கல்யாணமாகி பெருமாள் கல்யாணம் அன்றைக்கி ராத்திரி அன்றைக்கி பெருமாள் தாயார் சேர்ந்து சேவை சாதிக்கிற தாயார் பெருமாள் மகரிஷிக்கு தர்மசேன மகாராஜாவுக்கு இத்தனை நாளாக பொண்ணை வளர்த்ததுனால உனக்கு என்ன சீர் வேணும்னு கேட்குறார். மாப்பிள்ளை வந்து பெருமாள் கேட்குறார். உடனே என்ன வேணும்னு கேட்குறார். எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்து எப்படி படுத்துட்டு இருக்கியோ படுத்திருந்தா போகிறோம் உன்னை தேடி பக்தாக்கள் எந்த விதமான பிரார்த்தனை பண்ணிக்கிற பெருமாள் எது என்ன பிரார்த்தனை பண்ணிக்க கல்யாணம் ஆகலைன்னா அவளை சேவிச்சாக்கா அவள் கல்யாணம்லாம் பூர்த்தி பண்ணுவார். இங்கிருந்து எல்லா பக்தாளுடைய குறைகள்லாம் நீக்கி வைக்கிறார். தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனம்
விஷபாத்ரிநாதனுக்கு வேங்கடவாணனுக்கு வாமன மூர்த்திக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் ரிஷசைலகிரி மீது கருணை வடிவாகிய நிற்கின்ற கமலனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் சிந்தாமணி என்னும் வற்றாத செல்வம் தரும் திருமலை நாதனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் நந்தா விளக்காக 4000 கேட்கும் நான்மறை தேவனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் மங்கை பத்மாவதியின் அழகு மணவாளனுக்கு மாயப்பிரானுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் பொங்கி வரும் ஆகாய கங்கையில் புண்ணியம் சேர்க்கின்ற நாதனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் ஆதிவராகனாய் அவதாரம் செய்திட்ட அகிலாண்டநாதனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் ஜோதிமணி மாமலையில் சுந்தர பாலனாய் சுடரும் கோவிந்தனுக்கு ஜெயமங்களம் தேவாதி தேவனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம் 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 ஏழுமலை வாசனுக்கு ஜெயமங்களம். இந்த கோவில் வருஷாந்திர பெருமாளுடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம். ஒவ்வொரு சித்ரா நட்சத்திரமும் ஒவ்வொரு அவதாரமாக ஒவ்வொரு இடத்துல பெருமாள் எழுதி அங்கங்கே அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். சித்திரை மாதம் சைத்திர மாதம் பிரம்மோற்சவம், சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம் இங்கே தீர்த்தவாரி. அதே மாதிரி வைகாசி மாதம் இங்கே வசந்தோத்சவம் நடக்குது. இது வசந்தோத்சவம், இது பெருமாளுடைய மண்டபம், இது பெருமாளுடைய இடம். இது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு பெருமாள் இங்கே எழுதி சாயங்காலம் திருமஞ்சனம் கண்டறி அலங்காரத்தோடு இருந்து இங்கே உள்ள பக்தாளுக்கெல்லாம் சேவை சாய்ச்சி வைகாசி மாதம் சேவை சாய்க்கிறார். ஆனி மாதம் அதே மாதிரி ஜேஷ்டாபிஷேகம்ட்டு பெருமாளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தயிர் பால்லாம் சேர்த்து ஒரு பெரிய அபிஷேகமாக பண்ணுறாது. யாரும் சேவிக்க முடியாது, இருந்தால் உள்ளுக்குள்ளே எல்லாம் நடக்குது. ஆடி மாதம் சித்ரா நட்சத்திரம் திருப்பாவாடை உற்சவம் செய்கிறார். அதே மாதிரி ஆவணி மாதம் உள்ளுக்குள்ளே பெருமாள் புறப்பாடு. புரட்டாசி மாதம் நவராத்திரி விஷயம், நவராத்திரி சித்ரா நட்சத்திரம் பெருமாள் பெரிய தாயாரோடு சேர்ந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். ஐப்பசி மாதம் தீபாவளி, தீபாவளினுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் சித்ரா நட்சத்திரம் அவதாரம் பண்ணுறார். கார்த்திகை மாதம் வனபோஜன உற்சவம் பண்ணுறாங்க. பெருமாளுடைய மாடுகள்லாம் இருக்கும், கோசாலைன்னு சொல்லி இங்கே உற்பத்தி பண்ணிருக்கா. அந்த இடத்துல பெருமாள் அங்கே ஏழி கோசாலையோடு பெருமாள் கன்றுகள் மேய்த்து தன் தொழரோடு வருவானை துகில் கண்டு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பெருமாள் கன்றுகளோடு பெருமாள் அங்கிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். கார்த்திகை மாதம் பெருமாள் உள்ளுக்குள்ளேயே நடக்கும், தைல காப்பாயிடும். மார்கழி மாதம் பகல் 10 உற்சவம் சித்ரா நட்சத்திரம் அங்கே அப்படியே நடக்கும். தை மாதம் சித்ரா நட்சத்திரம் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் செல்வர் உற்சவம் நடக்கிறது. மாசி சித்தா நட்சத்திரம் பெருமாள் அவதாரம் சொல்லி அவதார உற்சவமாக விசேஷமாக பண்ணுறா. பங்குனி சித்ரா நட்சத்திரம் இங்கே பக்கத்தில் உள்ள புட்லூர் என்ற கிராமத்து பெருமாளுடைய சொந்த கிராமம். அங்கே வயல்களில் இருந்து பெருமாள் சேவிக்கிறதா ஒரு ஐதீகம். அங்கே அந்த புட்லூர் கார்த்தால பெருமாள் 5:30 மணிக்கு ஏழு இன்றைக்கி சாயங்காலம் ராத்திரி வரை மறுநாள் அங்கே புட்லூர் ஊரல் உற்சவத்தை சமர்ப்பிச்சுன்னு எல்லாருக்கும் இங்கிருந்து அங்கேருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார்.
இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இதுவாக இருந்து பெருமாளுங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். வைகாசி மாதம் கோட உற்சவம் விசேஷம். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து கிருத்திகை அன்னைக்கு ஆரம்பித்து 3 நாட்கள் கோட உற்சவம் விசேஷமாக பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு உற்சவம் ஒவ்வொரு நாள் நடக்குதுங்க. இந்த வைபவத்தை கண்டது எல்லாருக்கும் நல்லபடியாக க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். மெயினாக மனுஷன் பிறந்த வாழ்வுக்கு ஆரோக்கியம் தான் தேவை. மெயினாக ஆரோக்கியத்தோடு இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்குன்ட்டு கனகவல்லி தாய் வீரராம பிரார்த்திக்கிறேன். வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு வாராயோ கோவிந்தனே. சந்தன குழம்பெடுத்து தண்ணீரில் கரைத்து உந்தன் பொன்னான திருவேணி பூசியே வாராயோ. சந்தன குழம்பெடுத்து பன்னீரில் கரைத்து உந்தன் பொன்னான திருவேணி பூசியே வாராயோ. குங்கும திலகமிட்டு புன்னகை இதழ் விரித்து குங்கும திலகமிட்டு புன்னகை இதழ் விரித்து சிங்கமென நடை நடந்து தங்கமே வாராயோ. சிங்கமென நடை நடந்து தங்கமே வாராயோ. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு வாராயோ கோவிந்தனே. தூய பட்டுடுத்தி துளசி மாலையிட்டு செங்கோல் கை பிடித்து செந்தமிழை வாராயோ. தூய பட்டுடுத்தி துளசி மாலையிட்டு செங்கோல் கை பிடித்து செந்தமிழை வாராயோ. திருவோண திருநாளில் தென் திருப்பதியதனில் திருவோண திருநாளில் தென் திருப்பதியதனில் திருவருள் மழை பொழியும் கருமுகிலே வாராயோ. திருவருள் மழை பொழியும் கருமுகிலே வாராயோ. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ